புரிதல் குடும்பத்தை புனிதமாக்குகிறது. புரிதல் என்பது ஒரு சூழ்நிலையின் உள்ளார்ந்த காரணத்தை உணர்ந்து செயல்படுவதை குறிக்கிறது. வாழ்க்கை சீராக செல்லும் போது புரிதல் தேவைப்படுவதில்லை. ஆனால் குழப்பம், கருத்து வேறுபாடு அல்லது பதற்றம் உருவாகும் போது அமைதியையும் சமநிலையையும் உருவாக்கிட உண்மையான புரிதல் தேவைப்படுகிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் பல்வேறு வகையான சிந்தனைகள், உணர்வுகள் மற்றும் மனநிலைகள் கொண்ட மனிதர்கள் இணைந்து வாழ்வதால் முரண்பாடுகள் அவ்வப்போது எழுவது இயல்பு. அத்தகைய நேரங்களில் புரிதல் என்னும் நற்குணம் குடும்பத்தில் இனிதே வாழ்ந்திட உதவுகிறது. இந்த புரிதல் என்னும் நற்குணத்தை தூய யோசேப்பு, தூய மரியா மற்றும் இயேசு வாழ்ந்த தூய குடும்பத்தில் காண்கிறோம். கடவுளின் தூதர் வழியாக எச்சரிக்கை பெற்ற யோசேப்பு குழந்தை இயேசுவை பாதுகாக்க மரியாவை அழைத்து கொண்டு எகிப்துக்கு செல்கிறார். பின்பு மீண்டும் கலிலேயாவில் உள்ள நாசரேத்துக்கு இருவரையும் அழைத்து வருகிறார். கணவர் யோசேப்பை புரிந்து கொண்டு செயல்பட்ட மரியாவின் நம்பிக்கையும் ஒத்துழைப்பும் குடும்பத்தை ஆபத்துகளிலிருந்து காத்தன. இவ்வாறு தூய யோசேப்பு, தூய மரியா மற்றும் இயேசு இவர்களின் பரஸ்பர புரிதல், பொறுமை, நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றால் அவர்கள் குடும்பம் தூய குடும்பம் என அழைக்கப்படுகிறது. நாமும் இத்தூய குடும்பத்தின் முன்மாதிரியை பின்பற்றி குழப்பமான தருணங்களில் குடும்பத்தின் நலனுக்காக உள்ளார்ந்த புரிதல் வழியாக சிறந்ததை தேர்ந்தெடுப்போம். புரிதல், பொறுமை மற்றும் நேர்மையான உரையாடல் மூலம் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை நிறைந்த குடும்ப வாழ்வை வாழ்ந்து குடும்பத்தை புனிதமாக்குவோம்.